நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. அச்சம் நீக்கிய அண்ணல் என்று தமிழக மக்களால் போற்றப்பட்ட காலம் சென்ற WP சவுந்தரபாண்டியன் அவர்களுடைய 68வது நினைவு நாள். அனைவரும் அறிவோம், அதாவது நீதி கட்சியானது ஸ்தாபகர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் சவுந்தரபாண்டியனார் அவர்கள் ஒருங்கிணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுமானது அவருக்கு சேர்மனாக இருந்த பொழுது, அப்பொழுது பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் அவர்கள் அன்று பேருந்தில் ஏற்றவில்லை என்ற பொழுது அவ்வாறு ஏற்றப்படாத பேருந்துகளுடைய உரிமை ரத்து செய்யப்படும் என்று சொன்னவர். அதுபோன்று தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களின் காவலனாக திகழ்ந்தவர். அதோடு மட்டுமல்ல, பெரியோரோடு சேர்ந்து நீதி கட்சியில் இணைந்து அவர்கள் அதாவது என்று இவர்களுடைய அதாவது மேல் வர்க்கத்தினுடைய ஆதிக்கத்தினை ஒடுக்கும் விதமாக எங்கெல்லாம் அதாவது தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அங்கே பிராமணர்கள் அன்று திருமணம் செய்து வைக்கவில்லை என்கின்ற காரணத்தினால் அன்று பிராமணர்கள் தேவையில்லை என்று அங்கு சமுதாய பெரியவர்களை வைத்து திருமணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியவர் நம்முடைய சவுந்தரபாண்டியன் அவர்கள். இன்று அவருடைய பிறந்த ஊரிலே அவருக்காக சிலை இருக்கிறது. இங்கே சென்னை பனகல் பார்க்கில் இருக்கின்ற இந்த சிலையானது புரட்சித் தலைவர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது இந்த சிலையானது டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் அவர்களுடைய சிறிய முயற்சினாலே இங்கே நிறுவப்பட்டது. நாங்கள் பல ஆண்டு காலமாக நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். குறிப்பாக எடப்பாடி அவர்களுக்கு கடந்த முறை சென்று சந்தித்த போது கூட சொன்னோம், அவருக்கு அவர் பிறந்த பட்டியலே அவருக்கு மணிமண்டபம் அமைக்க மட்டும் ஒலி ஒளி காட்சிகள் அமைக்க வேண்டும். ஏனென்றால் இன்னும் காலப்போக்கிலே இதுபோன்று தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக வாழ்ந்த தலைவர்களே மறந்து விடுவார்கள் மக்கள் என்கிற காரணத்தினால்தான் எடப்பாடியார் அவர்கள் எந்தெந்த ஊரிலெல்லாம் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் பாடுபட்டவர்களை, மொழிக்காக பாடுபட்டவர்களை, மண்ணுக்காக பாடுபட்டவர்களை அவர் தேடி பிடித்து அவர்களுக்காக சிலை வைப்பது மட்டுமல்லாது அரசு விழாவாக அதை எடுக்க வேண்டும் என்றும் அறிவித்து வருகிறார்கள். நிச்சயமாக இதையும் நீங்கள் செய்வார்கள் என்று நம்புகிறோம். கூடியவரை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கத்திற்கும் முதல்வருக்கும் விண்ணப்பமாக வைத்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.